ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜோயல் பிரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான நாகர்கோவில் ஸ்பெஷல் பருப்பு குழம்பு தான் பண்ணியிருக்கோம். இது நம்ம ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை பண்ணுறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நான் இந்த துவரம் பருப்போட மசூர் பருப்பும் கலந்து வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பில் நம்ம தண்ணி சேர்த்து இதை ஒரு 2 வாட்டி நம்ம நல்லா கழுகி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழுகி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வேக விட்டுடலாம். ஒரு விசில் வர வரைக்கும் இதை ஹையில் வச்சுக்கலாம். அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளிச்சிட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் ப்ரெஷர் எல்லாமே இந்த அளவுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம பருப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப மசிஞ்சு குலைவாக போயிடக்கூடாது. அந்த மாதிரி போச்சுன்னா குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ நம்ம மத்து போட்டு கடைஞ்சா இந்த பருப்பு கடையிற அளவுக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்போட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் மசாலாவை எடுத்து சேர்த்துடலாம். இப்போ இதோட நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு மத்து வச்சுட்டு நம்ம இதை லைட்டாக இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம கொதிக்க விட்டு எடுத்துடலாம். இது ரொம்ப கொதிக்க விட வேணாம். இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் அளவுக்கு மட்டும் அந்த தேங்காவோட பச்சை வாசனை போக இந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம தாளிக்கிறதுக்காக நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இந்த குழம்பு தேங்காய் எண்ணெயில் தாளித்தாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை வதக்கி விடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு குழம்புல எடுத்து இந்த தாளிப்பை சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து எடுத்துட்டோம். இப்போ இந்த பருப்பு குழம்போட சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சம் அப்பளமும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்ல சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்குமே நம்ம சாதத்தை போட்டுட்டு இந்த பருப்பு குழம்பை கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கூட கிளறி அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம்.
நம்ம வந்து ஒரு வேளை குழம்பு செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றோம் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றப்ப வந்து கரண்டி போட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா பருப்பு வந்து அடியில் போயிடும், தண்ணி மட்டும் லைட்டாக மேலே இருந்த மாதிரி இருக்கும். அதனால் சாப்பிட்றப்ப ஒரு வாட்டி நீங்கள் நல்லா கலந்துட்டு இந்த குழம்ப எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய இந்த பருப்பு குழம்பு ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.